மயிலாடுதுறை அடியமங்கலம் பகுதியில் வைரமுத்து என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக காதலியின் தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம். தற்போது வைரமுத்து கொலை வழக்கில் காதலியின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? முழு விவரம். மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் பகுதியில் வைரமுத்து என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக அவர் காதலியின் தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதல் விவகாரத்தில் காதலியின் உறவினர்கள் வைரமுத்துவை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம். மேலும் விவரம். மயிலாடுதுறை அடியமங்கலம் பகுதியை சேர்ந்த இளைஞர் காதல் விவகாரத்துல வெட்டி படுகொலை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த இதுல 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில அவரது காதலியின் தாயார் விஜயா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறி உறவினர்கள் மற்றும் காதலி, அது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சாலை மேல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் தொடர்ந்து விசாரணை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு நேற்று மயிலாடுதுறை மருத்துவமனையிலேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்தது. தற்போது அந்த அவரது தாய் விஜயா மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாலை உத்தரவின் பேரில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கைது செய்யப்படும் என்று கூறி அவரை கைது செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 6 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. டிஎஸ்பி பாலாஜி மேற்கொண்ட தொடர் விசாரணையை தொடர்ந்து குகன், அன்புநிதி, பாஸ்கர் ஆகிய 3 பேர் தவிர்த்து மற்ற 3 பேர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. வைரமுத்தியின் காதலி மாலினியின் தாயார் விஜயா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என உறவினர்கள் இன்று காலை வரை காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் விஜயா மீது புதிதாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மொத்தம் 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது விசாரணையை அடுத்து தற்போது உறவினர்கள், பொதுமக்கள் என அனைவருமே இப்ப உயிரிழந்த வைரமுத்தின் உடலை பெற்று செல்வதற்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில காத்திருக்காங்க. பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.